எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் முடிஞ்சு நாங்க 1 மந்த் கன்னியாகுமரியில அவங்க பேரண்ட்ஸ் கூட ஸ்டே பண்ணிட்டு, அப்புறமா அவங்களுக்கு ஆஃபீஸ் போணும் அப்படின்றதுக்காக நாங்க பெங்களூர் ஷிஃப்ட் ஆகுறதுக்காக பிளான் பண்ணி இங்க வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் நாங்க பெங்களூர் ரீச் ஆகும்போது 3:00 ஆயிருந்தது. அந்த டைம்ல செம்ம குளிரா இருந்தது பெங்களூர். அப்படியே குளிர்ல நடுங்கிட்டு, இன்னைக்கு ஃபுல்லா பெங்களூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு, நானும் என் ஹஸ்பண்டும் பக்கத்துல இருந்த ஃபீனிக்ஸ் மால் வந்து போயிருந்தோம். ஃபீனிக்ஸ் மால் ஃபுல்லாவே வந்துட்டு அந்த லைட் எல்லாம் போட்டு பயங்கரமா ஜொலிக்க வச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கு வெளிய வந்து நெறைய ரோட்டு கடைலாம் இருந்தது. பானிபூரி, இந்த சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. கொஞ்சம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு, அப்புறம் நாங்க வந்துட்டு உள்ள போயிட்டோம். அங்க நெறைய ஷாப்பெல்லாம் இருந்தது. எல்லாமே நாங்க பார்த்துட்ருந்தோம். மெட்ரோ இருந்தது. சரி அங்க போயிட்டு ஸ்லிப்பர் எடுக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்துட்டு, எனக்கு புடிச்ச மாதிரி ஒரு ஸ்லிப்பரும் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா அந்த ஃபீனிக்ஸ் மால்க்குள்ளேயே வந்துட்டு குட்டி குட்டி கடைங்கலாம் நெறைய போட்டிருந்தாங்க. இந்த செயின், மோதிரம் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் இத மாதிரி வந்துட்டு மார்க்கெட் மாதிரி வச்சிருந்தாங்க. சரி மார்க்கெட் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு பார்த்தா, ஆனா ரேட்டெல்லாம் கம்மியா இல்ல. அதிகமாவே வச்சு தான் வித்துட்டுருந்தாங்க. அப்படி இருந்தாலும் எனக்கு பிடிச்ச சில சில திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ₹100, ₹200 அப்படின்னு இருக்க ரேட்டெல்லாம் வந்து பார்த்து தேடி பிடிச்சு நாங்க அத மட்டும் வாங்கிக்கிட்டோம். இங்க இருக்க ஃபீனிக்ஸ் மாலும் ஆல்மோஸ்ட் சென்னையில இருக்க வேலுச்சேரியில இருக்க ஃபீனிக்ஸ் மால் மாதிரி தான் இருந்தது. பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் உள்ள கொஞ்சம் வீடியோஸ், ஃபோட்டோஸ்ன்னு எடுத்துட்டு வெளியே வரும்போது, ஆப்போசிட்ல வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் கடை தான் இருந்தது. ஸோ அத பார்த்துட்டு நாங்க அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட் கிராஸ் பண்றதுக்காக போய் நின்னுட்டுருந்தோம். அங்க ஒரு போலீஸ் தான் வந்து அங்க இருக்க டிராஃபிக் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு அவர் தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா இருக்க ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, சாப்பிட்டுட்டு நாங்க அங்கருந்து அன்னைக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு கோல்ட் ரேட்டும் எங்கேயோ போயிட்டு இருக்கிறதுனால, நாங்க ஒரு கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என் ஹஸ்பண்ட்க்கு காப்பு வாங்குறதுக்காக லலிதாக்கு போயிருந்தோம். அங்க ஆல்மோஸ்ட் வந்து சேதாரம் 3.7% கிட்ட தான் போட்டாங்க. ரொம்பவே கம்மியா தான் இருந்தது. அந்த காப்பு வந்து 24 கிராம்ஸ் வந்து இருந்தது. எங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட ரேட் வந்துட்டு அன்னைக்கு ரேட்டு 3,85,000 கிட்ட இருந்துச்சு. காப்பு வாங்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் கையில இருந்ததா, சரி அதையும் இன்வெஸ்ட் பண்ணிடலாம் கோல்ட்லயே அப்படின்னு சொல்லிட்டு குட்டி ஸ்டட் ஒண்ணு பார்த்துருந்தோம். அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 600 மில்லி தான் இருந்தது. எவ்வளோ தெரியுமா வந்தது? 11,000 அபோவ் வந்தது. அந்த காப்புக்கு வந்து சேதாரம் கொஞ்சம் கம்மியா போட்டிருந்தாங்க. ஆனா இதுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 12% போட்டதுனால தான் அமௌண்ட் அதிகமா வந்துருச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி மினி விலாக் பார்க்குறதுக்கு எங்களோட பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.